அனைவருக்கும் வணக்கம். ஒரு இமேஜ் ஒன்று பார்க்குறீங்கல்ல, இவர் யார் அப்படின்னா திமுகவுடைய இளைஞர் அணி நிர்வாகி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நபர். வயசு 40, பேர் பெரிய நாயகம். இவரு ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு செஞ்ச அந்த கொடூரம், அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். இப்போ அந்த 2.5 வயசு குழந்தை உயிரோட இல்ல. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எத்தனையோ போக்சோ வழக்குகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் இந்த 2023, 2024, 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷத்தையும், போன வருஷத்துக்கு கூட இந்த வருஷத்தை கம்பேர் பண்றோம் அப்படின்னா இந்த போக்சோ வழக்குகள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதுல நிறைய வழக்குகள் நாமளே கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப கொடூரமான போக்சோ வழக்குகள். குழந்தைகள் ஒரு விளையாட்டு பொம்மையா பார்க்கப்பட்ட, இல்ல மனிதர்கள் மிருகமா மாறின எத்தனையோ போக்சோ வழக்குகளை நாம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை 50 வயசு ஆளு, 40 வயசு ஆளு இத மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கொடூர சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு 2.5 வயசு. அந்த குழந்தையோட அப்பா அம்மா, அவங்களுடைய அடையாளம் என்ன, அதெல்லாம் நான் முழுசா சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். சம்பவம் என்ன அப்படின்னு சொல்றேன். அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நான் அவங்க ஊர் பேர்லாம் சொல்ல. அவங்க ஒசூர்ல வேலை பாக்குறாங்க. அங்க போய் கட்டட தொழில் அத மாதிரி வேலைகள், எங்க கிருஷ்ணகிரில இருந்து போயிட்டு ஒசூர்ல வேலை பாக்குறது அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் ரொம்ப யூசுவலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அத மாதிரி அந்த குழந்தையோட அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க ஒரு 24 வயசுல ஒசூர்ல போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்க திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு நபர் கூட அவங்களுக்கு பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது, இந்த கட்டட தொழில் பாக்குற இடத்த. அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் அப்படிங்கிறத பண்ணிக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சு சரியா ஒரு வருஷத்துல, ஒரு 11-12 மாசத்துல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இப்ப இருந்து பாக்குறோம் அப்படின்னா சரியா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறந்திருக்கு. சோ அந்த நேரத்துல கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையில ஒரு மனக்கசப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கு. இதனால இப்ப இறந்து போன அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்கல்ல, இதனால கணவன் கூட பிரச்சனை வந்ததுனால கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய தன்னுடைய அம்மா வீட்டுக்கே தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க கணவனை பிரிஞ்சு வாழுறாங்க. அப்படிங்கிறப்போ அங்க இதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அத மாதிரி அங்க இருந்த அந்த பகுதியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த இந்த பெரிய நாயகம் அப்படிங்கிற இளைஞர் அணி நிர்வாகி இந்த பெண் கூட ஒரு கான்டாக்டை ஏற்படுத்திட்டு இந்த பெண் கூட நெருக்கமா இருக்கிறது, சொல்ல போனா திருமணம் மீறிய உறவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அத மாதிரி அந்த பெண் இந்த திமுக நிர்வாகி கூட இந்த உறவுல இருந்திருக்காங்க. ஒரு நாள் இந்த பெரிய நாயகம் அப்படிங்கிற நபர் அந்த பெண்ணை தேடி அவங்க வீட்டுக்கு போனப்போ வீட்டுல அந்த பெண் இல்ல. அந்த பெண்ணுடைய குழந்தை, கணவரை பிரிஞ்சு வாழுறாங்களா, சோ அவங்களுடைய குழந்தை 2.5 வயசு பெண் குழந்தை வீட்டுல இருந்திருக்கு. அப்போ அந்த பெண் குழந்தைய இவன் என்ன பண்ணா ஏது பண்ணா அப்படின்ட்டு தெரியல. இவன் திரும்ப வந்துடுறான். ஆனா அந்த அம்மா பாக்குறப்போ அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கு. சோ உடனடியா அங்க இருந்து அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, குழந்தைக்கு இழுப்பு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போய் பார்த்தா குழந்தை ஆல்ரெடி இறந்து போயிடுச்சு. சோ இந்த விஷயம் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு, திருவண்ணாமலையை சேர்ந்தவர், ஒசூர்ல வேலை பார்த்தாருன்னு சொன்னல, சோ அவருக்கு இந்த விஷயம் தெரிய போக அவருக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. என்னுடைய குழந்தையோட இறப்புல எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு, ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத ரைஸ் பண்றாரு. சோ அந்த அவர் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் ஒரு பெரிய விஷயமா மாறி அந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது அந்த குழந்தையோட அம்மாவுக்கு ஏற்படுது. சோ அந்த போஸ்ட்மார்ட்டத்துல தான் என்ன ஒரு உண்மை தெரிய வருது அப்படின்னா, அந்த குழந்தை பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு தாக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த 2.5 வயசு பெண் குழந்தை இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. சோ அதுக்கப்புறம் காவல்துறை விசாரணை நடத்தினா அதை யாரு செஞ்சா என்ன அப்படின்னு தேடி பார்த்தா ஈஸியா சிக்கிடுவான்ல. சோ அப்படி பாக்குறப்போ அவன் இந்த பெரிய நாயகம் அந்த லேடியோட வீட்டுக்கு போனான்ல, அப்போ அந்த லேடி இல்லாதப்ப இந்த 2.5 வயசு குழந்தைய பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்கான், தாக்கி இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வந்திருக்கு. கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. எனக்குலாம் இந்த சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறம் என்னடா அது, எத மாதிரியான சமூகத்துலடா நம்ம இருந்துட்டு இருக்கோம், ஒரு 2.5 வயசு குழந்தைய ஒருத்தவன் பாலியல் ரீதியா பாக்குறான், அவன் அந்த குழந்தைய இத மாதிரி டார்ச்சர் பண்றான் அப்படின்னா நம்ம எத மாதிரியான சமூகத்துல இருந்துட்டு இருக்கோம், இந்த மனிதர்களுடைய மனநிலை எத மாதிரியா மாறிட்டு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள 1000 குழப்பம். இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்துல என்ன அப்படின்னா, இந்த பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது
ஒரு அடல்ட் இன்னொரு அடல்ட்ட பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் ஆரம்பத்துல அதிகம்லாம் வேணா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலியல் பலாத்கார சம்பவம் அப்படின்னா ஒரு அடல்ட் இன்னொரு அடல்ட்ட பண்ணுவாங்க, இத மாதிரி நடக்கும், போதையில பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இத மாதிரி விஷயங்கள் வந்து கல்லூரியில நிறைய நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு காலகட்டம் மாறி கொஞ்சம் காலம் போக போக என்ன அப்படின்னா ஸ்கூல்ல வந்து இத மாதிரி பாலியல் பலாத்காரங்கள் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சிறுமிய ஆசிரியர்கள் பண்றது இல்ல மத்தவங்க பண்றது இல்ல சொந்தக்காரங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கக்கூடிய 5வது 6வது 7வது 8வது படிக்கக்கூடிய சிறுமிகளுக்கு வந்து இத மாதிரி பாலியல் பலாத்காரங்கள் வந்து அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட ஆரம்பிச்சோம். அதுவும் ரீசெண்டாலாம் அந்த 7-8 ஒரு 9 வருஷத்துக்குள்ளலாம் அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு இத மாதிரி பாலியல் துன்புறுத்தல் நடக்கிறது, அது சம்பந்தமா போக்சோ வழக்குகள் பதியப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. அங்கங்க சில விஷயங்கள் கேள்விப்படுவோம். ஸ்கூலே சேராத 3 வயசு 4 வயசு குழந்தைக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்படுவோம். சோ அதுல ஒரு உச்சபட்ச சம்பவமா 2.5 வயசு குழந்தைக்கு இந்த திமுக நிர்வாகி பெரிய நாயகம் அப்படிங்கிற நபர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்ப அவனை கைது பண்ணி கிருஷ்ணகிரி சிறையில அடைச்சிருக்காங்க. இத மாதிரி போக்சோ வழக்குகள் அப்படின்னா 7 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் கொடுக்கிறது அப்படிங்கிறது இயல்பான விஷயம் தான். ஆனா இந்த போக்சோ வழக்குகளுக்கு இத மாதிரியான தண்டனை பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிறுமிகள் சிறுவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போக்சோ வழக்கு அப்படிங்கறத ரொம்ப அதிரடியா கொண்டு வந்தாங்க. ஆனா அது கொண்டு வந்தோம், அதுல கொடுக்கிற தண்டனைகளை தாண்டியும் திரும்ப திரும்ப இத மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா போக்சோ வழக்குகளுக்கு இன்னும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும், கடுமையான தண்டனைகள் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் இத மாதிரி அரக்கர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்துலாம் ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளையும் சிறுமிகளையும் நம்ம பாதுகாக்க முடியும். சோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க உங்க மனசுல இதை கேட்கிறப்பவே 1000 வழிகள் வரலாம். எதை மாதிரியான சமூகத்துல நம்ம இருக்கோம், நம்மளை சுத்தி எதை மாதிரியான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கலாம். எது தோணா எனக்கு நிறைய உறுத்தல் நிறைய வலி எல்லாமே இருக்கு இந்த சம்பவத்தை படிச்சதுக்கு அப்புறம். சோ உங்க மனசுல என்ன பாரம் தோணுது அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.